ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் ஷோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என் லைஃப்லேயே நான் பார்த்த ரொம்ப வியர்டான ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வித்தியாசம்னா ஓகே, ஸோ வித்தியாசமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து உலகத்தை மாற்றுற மாதிரி ஒரு சரித்திரத்தை திருப்பி போடுற மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயத்தை பற்றி பேசி ஆகணுங்க. ஆர்வ கோளாறுங்க, அதாவது வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா இப்படி தான் இருப்பான், பிரேக்கப்போட வழி இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஃபீல் பண்ணி ஸ்டோரி போட்டுட்டு ஆனால் அடுத்த நாளே வந்து புதுசாக ஒரு பொண்ணை லைக் வந்து கிட்டத்தட்ட ஸ்டோரி, ஒரு மனுஷன் போடுற ஸ்டோரி பரவி திரும்ப திரும்ப நிறைய பேர் அதை ஸ்டோரி போட்டு அந்த ஸ்டோரினால ஒரு படம் ஹிட் ஆனதை என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். பிரேமம் ஒரு லவ் டுடேக்கு கிடச்சா அதே ரெஸ்பான்ஸ் கிட்டத்தட்ட ஜோக்கு கிடச்சிச்சுன்னு சொல்லலாம். ஜோ ஜோ அதாவது ஜோ ஒரு ஆசமான படமா இல்லைனா ஒரு நாசமான படமாங்கிறது தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொடங்கும். நான் வந்து மற்றவங்கள மாதிரி சும்மா இந்த படத்தை மேலே ரோஸ்ட் பண்ணணும், வன்மத்தை கக்கணும் அந்த மாதிரிலாம் பேச விரும்பல. ஏன்னா வன்மத்தில் கக்கணும்னு அவசியம் இல்லை, படம் நல்லா இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அது சொல்ல முடியாது, நானே நினச்சாலும் சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டு வசனம் 2 பேரை நான் அடிக்கிறது கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. இந்த படத்தோட ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா பெருசு ரொம்ப எனார்மஸ். அதாவது கிட்டத்தட்ட எல்லாருமே அவங்களோட அக்கௌண்ட்டில் இப்போ ஒரு ஹைலைட் வச்சு அதில் ஜோ பற்றி ஒரு 10 ஸ்டோரி எடுக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து எல்லார் மனசுமே பதிஞ்சிருச்சு. இந்த ஆர்வத்தினால தான் நான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் மைக் செட் ஸ்ரீராம் தெரியுமா? எனக்கு வந்து மைக் செட் ஸ்ரீராம் போடுற எந்த வீடியோவுமே பெருசாக இது வரைக்கும் பிடிக்காது. ஓப்பனாக சொல்கிறேன், ஜோ பார்க்குறதுக்கு பதிலாக 10 மைக் செட் வீடியோவை என் டிவியில் போட்டு நான் பார்த்துட்டு போயிடுவேன். கமான் காய்ஸ், இந்த படத்தில் என்ன இருக்குது? இந்த படத்தில் என்ன இருக்குது? பிரேமமோட அதே ஸ்டோரியில் என்ன ஓகே, ஒரு கதையை மற்றவங்க எடுக்கக்கூடாதா? ஒரே கதையை நிறைய பேர் எடுப்பாங்க அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில், அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அவரோட பெர்ஸ்பெக்டிவில் எடுக்கட்டும். பட் இதில் எதுவுமே வேறு பெர்ஸ்பெக்டிவில் இல்லையே. எல்லாமே பிரேமமோட அதே தான் இருக்குது. பட் மொக்கையாக இருக்குது. நிவின் பாலிக்கு பதிலாக ரியோராஜ், அப்புறம் அந்த மலையாளம் பேசுகிற ஒரு லவ்வர், டைலாக்ஸ். இந்த படத்தில் டைலாக்ஸ்னால் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அனாயிங் டைலாக் ரைட்டிங்ஸ் எவர் இன் தமிழ் சினிமா. ஓகே, ஒன்று தான் கேட்குறேன். ஏ பிங்க் சுடிதார், ஏ ஐ லவ் யூ, இவ்வளோ தான் மச்சா ப்ரப்போசல். பிங்க் சுடி லவ் யூ. எத்தனை பேர் ஸ்கூலில் இது பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் ஸ்கூலில் சும்மா ஒரு பொண்ணை கூப்பிட்டு நீ ஐ லவ் யூ எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஆனால் இது ரிலேட்டபிள்னு சொல்லி இதை நிறைய பேர் ட்ரெண்ட் ஆக்குனானுங்க. யாருக்குடா ரிலேட்டபிள்? நீங்களாம் நேரில் ஒரு பொண்ணை பேசுகிறதுக்கு திணறி அங்கே தலையில் தொங்கி கிடப்பீங்க. நீங்கள் என்ன இதெல்லாம் பண்ணீங்க? அப்படின்னு இது பண்ணாலும் இது யூடிசிங் தம்பி, இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி. ஸோ இதுதான் நான் வந்து கேட்குறேன். எந்த விதத்தில் பார்த்தாலுமே இது ஒரு ஆப்டான ஒரு டைலாக் ரைட்டிங்காகவே இல்லை. எல்லா டைலாக்குமே ரொம்ப கிரிஞ்சு ஒத்தியாக தான் இருந்துச்சு. சிரிப்பாக இருந்துச்சுங்க, சீரியஸாக சிரிப்பாக இருந்துச்சு. 96 பிரேமம், அவ்வளோ படம் இருக்குது. எல்லா படமும் ஏன் எனக்கு ஷாஜகானுங்கிற படம் கூட எனக்கு பெருசாக பிடிக்காது. பட் அதில் கடைசியில் விஜய் அல்ட்ரா சீன் கூட ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு கேரக்டரோட டெத்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெத்து நம்மளுக்கு ஃபீலே நம்ம அழணும்னா முதல்ல அந்த கேரக்டர் நல்லா இருந்திருக்கணும். கேரக்டரில் என்ன இருந்துச்சு? இப்போ ஒரு மலர் மேம் அப்படின்னா ஓகே, மெமரிஸ் க்ரியேட் ஆகுது. டீச்சர் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு இருந்த லவ் க்ரஷ் நம்ம நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். ஐ மீன் நம்ம எல்லோரும் லவ் பண்ணுவோன்னு சொல்ல மாட்டோம், பட் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர் மேலே க்ரஷ் வச்சுருந்துருப்போம். அது ஒரு ஃபேண்டசி மாதிரி இல்லை. லைக் ஒரு டீச்சரே திரும்ப நம்மளை லவ் பண்ணி நம்ம அவங்க கூட நிறைய இடத்துக்கு போய் மலரை நின்று அவ்வளோ பயங்கரமான பாட்டு போட்டுட்டு, இந்த படத்துலேயும் மலரே மாதிரி ஒரு பயங்கரமான பாட்டு இருக்குது. ஒரு அட் திஸ் பாயிண்ட் நான் உண்மையாக சொல்லணும், ரிவ்யூ பண்ணல. நான் இது போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன், வன்மத்தை கக்கிறேன், ஏதோ புலம்புறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவ்வளோ தானே இந்த படத்தில் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு காமெடியும் பார்த்தீங்கன்னா பிரேமமில் ஒர்க் அவுட் ஆகும். ஜோவில் எந்த சீன் காமெடியாக இருந்துச்சோ அது தயவு செஞ்சு எனக்கு அந்த வீடியோவை கட் பண்ணி எனக்கு அனுப்பிவிடுங்க. இந்த சீன் எனக்கு காமெடியாக இருந்துச்சு, இல்லை அட்லீஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சீன் காமெடியாக இருந்துச்சு. ஏய் பிங்க் சுடி லவ் யூ அவள்தான் மச்சான். அவன்தான் ஜோ. இந்த படத்தில் ஏதாவது ஒரு காமெடிக்கு உங்களுக்கு சிரிப்பு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் காமெடியை பார்த்ததில்ல அர்த்தம். ஐம் சாரி இஃப் ஐம் நாட் ராங். ஆக்டிங்க்கு வரும். ரியோராஜ் ஓகே, நான் ஆக்டிங்லாம் பெருசாக குறை சொல்ல வரும்ல. கதை நல்லா இருந்தால், ஒரு ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் தான் நம்மளால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். கதையே ரொம்ப வீக்காக இருக்கும் போது அங்கே நடிக்கிறதுக்கு வந்து ரியோராஜுக்கு எந்த ஸ்பேஸுமே பெருசாக இல்லை. பட் ஸ்டில் அவரோட ஜாப் அவர் கரெக்டாக பண்ணார். நல்ல ஆக்டிங். அப்புறம் அந்த புதுசாக ஒரு டெபியூட்டன்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மலையாளம் ஆக்ட்ரஸ், டீசெண்டான ஆக்டிங். செகண்ட் ஒய்ஃப் அவங்களும் வந்து செகண்ட் ஒய்ஃப் தானே வெயிட் கால்குலேஷன் செகண்ட் ஒய்ஃப் தானே. செகண்ட் ஒய்ஃப் வந்து ஓகே, அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் படத்தில் சார்லஸோட கேமியோ உண்மையாக பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் நிறைய பேர் வந்து ஃபுல் அந்த ஃபஸ்ட் லவ் மட்டுமே ஸ்டோரிலாம் போட்டு அடிக்கி ஹைப் ஏற்றினாங்க. பட் ஓப்பனாக சொல்லணும்னா படத்தில் ஃபஸ்ட்
லவ் வந்து எந்த அளவுக்கு எனக்கு போர் அடிக்க வச்சுச்சோ, செகண்ட் லவ் வாஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு செகண்ட் லவ் எனக்கு என்னமோ எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. லைக் அதுக்குன்னு செகண்ட் லவ் பெர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். பட் ஃபர்ஸ்ட் லவ்க்கு ஓகே இது உண்மையாவே ரொம்ப பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஒரு நல்ல டெவலப்மெண்ட். நைஸ் கனெக்ஷன் டு த பிகினிங் ஆஃப் த ஃபிலிம். அந்த ஸ்கூல் சீனுக்கு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இந்த படத்தில் பாசிட்டிவாலாம் எதுவும் சொல்ல எனக்கு தோணலைன்னு இல்லை, எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு மேலே லைக் இதை பற்றிலாம் இல்லை ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். வாரிசே நல்லா இல்லை நம்ம யாராவது என்னைக்காவது உட்காந்து பேசுவோம். நல்லா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. பீஸ்ட் என்னைக்காவது எதுக்கு நல்லா இல்லை நம்ம யாராவது உட்காந்து பேசிப்போம், பேச மாட்டேன். ஏன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். ஒருத்தியான ஃபிலிம் இல்லைங்க இந்த அப்ரிசியேஷனுக்கு. ஜிகிருந்தண்டா டபுள்எக்ஸ் வந்து பெருசாக ரீச் ஆகலை, ஒரு சித்தா இந்த அளவுக்கு ரீச் ஆகலை. பட் அதுக்கு நடுவில் திடீர்னு ஜோன்னு ஒரு படம் வந்து இவ்வளோ பேர் ஸ்டோரி போட்டு அடிக்கி கொண்டாடி தள்ளுற அளவுக்கு அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரில. எத்தனை பேருக்கு இதெல்லாம் ரிலேட்டபுளாக இருக்குன்னு தெரில. எந்த விதத்துலையும் இது ரிலேட்டபுளாக இருக்குது. அதுதான் எனக்கு வந்து ஒரு 96 பார்த்து இந்த சீன்லாம் எனக்கு ரிலேட்டபுளாக இருக்குன்னு சொன்னால் அக்செப்டபுள். பிரேமம்னா அக்செப்டபுள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நேரில் வாங்கடா மோதி பார்ப்போம். I'm waiting.